சிறிடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு நல்ல நேரம் வருகிறது. இந்த நேரத்தில் உனக்கு தேவையானது உன் உயிரை போலவே நீ நேசிக்கும் ஒருவருடன் உறவாக இருக்கலாம். இல்லையெனில் ஒரு நல்ல நேரம் வரப்போகிறது என்ற செய்தி உனக்கு கிடைக்குமா? கடினமான காலங்களில் இருந்து நீ வெளியே வரப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். அப்பா, நான் உங்களிடம் நீண்ட காலமாக கேட்டு வருகிறேன். நீங்கள் ஏன் என் மீது இன்னும் கருணை காட்டவில்லை? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுது பார்த்தாலும் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீங்கள் ஏன் பாபா என் பிரச்சனைக்கு தீர்வே கொடுக்க மாட்டேங்கிறீர்கள்? உங்களிடம் கேட்டு கேட்டு நான் சோர்வடைந்து விட்டேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னிடம் கேட்கிறீர்கள். இன்று நான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தையும் நல்ல செய்தியும் கேட்க ஒரு வாய்ப்பை தரப்போகிறேன். நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் சொல்வதை தூக்கி எறியாமல் கேளுங்கள். உங்கள் பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனைக்கு பொருத்தமான தீர்வு என்ன? இந்த பாபாவுக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் காத்திருக்கும் நற்செய்தியை நீங்கள் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து அதை பார்த்தால் நான் எப்போதும் உங்கள் மகிழ்ச்சியை விரும்புவேன். நான் எப்போதும் உங்கள் மகிழ்ச்சியை விரும்புகிறேன். நீங்கள் எப்போதும் என்னுடன் ஒவ்வொரு வார்த்தையும் பகிர்ந்து கொள்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் ஒவ்வொரு சிரமத்தையும் என்னிடம் சொல்கிறீர்கள். என் குழந்தையையும் என் குழந்தையின் கையையும் நான் எப்படி விட்டு செல்ல முடியும்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது இந்த பாபா அனைத்து எண்ணங்களையும் பாருங்கள். இந்த உலகில் யாரும் உங்களை கைவிடவோ அல்லது ஏமாற்றவோ மாட்டார்கள். ஆனால் நீங்கள் நம்பிய இந்த சாய்நாதர் உங்களை ஒருபோதும் அவநம்பிக்கையுடனும் சோர்வுடனும் விட்டுவிட மாட்டார். நான் உங்கள் கையை நடுவில் விட மாட்டேன். நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என்னை பிடித்தவுடன் என் பெயரை, என் கால்களை, உங்கள் பயணத்தை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் பெறும் மகிழ்ச்சியை, உங்கள் மனதில் உள்ள தயக்கங்களை, இதுவரை நீங்கள் பெற முடியாத மகிழ்ச்சியை உங்கள் சாய்க்கு மட்டுமே உங்களுக்கு எதையும் கொடுக்கும் திறன் உள்ளது. நீங்கள் என்னை பாபா என்று அழைத்தவுடன் அந்த பிணைப்பு எங்களுக்கு ஒரு சிறந்த பிணைப்பாகவே இருக்கும். ஆனால் நான் உங்களையோ அல்லது உங்கள் குடும்பத்தையோ ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நம்மில் இருவருமே ஒருவரை ஒருவர் விட்டுவிட முடியாது. பாபா, நீங்கள் உண்மையில் என் சிரமங்களை பார்க்கிறீர்களா? எனக்கு ஏன் இது நடக்கிறது? பிரச்சனை ஏன் என்னை இப்படி வேட்டையாடுகிறது? அனைவரும் இதுபோன்ற சந்தேகங்கள் இருப்பதை நீங்கள் பார்ப்பது இயல்பானது. அது உங்களுக்கு மட்டுமல்ல. என் மீது கோபப்படுவதில் என்ன சிறப்பு? என் குழந்தைகளின் இதயங்கள் எப்படி உருகும் என்பதை நான் நன்றாக அறிவேன். என் குழந்தை எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதும் எனக்கும் தெரியும். பாபா, எல்லாம் உங்களுக்கானது. சொல்ல தேவையில்லை. உங்கள் தந்தை திறமையற்றவர் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரிந்த சில தருணங்கள், அந்த தருணங்களை நீங்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை. சில நாட்களில் நீங்கள் உண்மையில் எதுவும் தெரியாத சூழ்நிலையில் வாழ்கிறீர்கள். அந்த நேரத்தில் பிரச்சனை, அந்த ஆசை நிறைவேறவில்லை என்பது மட்டுமே உங்களுக்கு தெரிகிறது. அதனால் பின்னர் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் இழப்புகள் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை. அதனால்தான் அதை அறியாமல் நீங்கள் ஒரு ஆழமான படுகொலியில் விழுந்து சாயை திட்டிக் கொண்டு சபித்து கொண்டும் இருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் எப்போதும் விரும்புகிறீர்கள், நீ அப்படி நடந்து கொள்ள மாட்டாய். ஆனால் நீ எதிர்கொள்ளும் சிரமம் உன்னை அப்படி என்னை துஷ்பிரயோகம் செய்ய தள்ளுகிறது. நீ இந்த வார்த்தைகளை என்னிடம் சொன்னாய். நான் உனக்காக வருத்தப்படவில்லை. உன் தந்தையை துஷ்பிரயோகம் செய்த ஒரே நபர் நீதான். உனக்கு அந்த உரிமை உண்டு. உனக்கு அந்த பாக்கியம் உண்டு. என் குழந்தையே, நீ அப்படி நடந்து கொண்டதற்காக நான் வருத்தப்படவில்லை. ஆனால் உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி விட முடியும்? நான் உன்னை ஒரு பட்டாம்பூச்சி போல பாதுகாக்கிறேன் என்று சொல். அதனால்தான் இப்போதும் கூட நீ எத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தாலும், அந்த பிரச்சனைகளால் நீ எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் சரி, என் சாய்நாதர் இருக்கிறார் என்று உனக்கு தைரியம் தரும் விதத்தில் நான் இருக்கிறேன்.
நீ நம்பிக்கையுடன் உணர்கிறாய். அதாவது நான் உனக்கு கொடுத்த தைரியம். குழந்தை, உனக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீ இன்னும் அவ்வப்போது என்னை திட்டுகிறாய். எப்போது உன் மனச்சாட்சியாக இருந்து எனக்கு உதவி செய்ய உனக்கு தைரியம் இருக்கிறதா? அல்லது நீ எனக்கு தைரியம் கொடுத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேனா? உன்னிடம் இருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு உறவு அன்பின் உறவாக இருக்கலாம். நான் நிச்சயமாக அதை உன்னிடம் கொண்டு வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவு உன்னிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக நீ நினைக்கிறாய். நீங்கள் அதை உணர்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நிறைய துன்பப்படுகிறீர்கள். அந்த உறவுக்காக ஏங்குகிறீர்கள். அந்த உறவு நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்கள் தாய் மீதான அன்பை புரிந்து கொள்வீர்கள். மேலும் தனது தவறுகளை நீங்களே சரி செய்வீர்கள். நிச்சயமாக உனது துன்பங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. பிரிந்த அந்த உறவை உன்னுடன் நிச்சயமாக இந்த சாயப்பா சேர்த்து வைப்பேன். இன்னும் சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு என் குழந்தையே. உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஓம் சாய்ராம்.